கல்யாண வீட்டு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது கூடவே சிக்கன் 65 பொடி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட மஞ்சள் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு அது கூடவே பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அருமையான சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்கும். விருப்பப்பட்டால் இதை நீங்கள் ட்ரையாக கூட வற்ற விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும்.